எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் ராஜ்யசபா எம்பி அமர் சிங்கிடம் டெல்லி போலீசார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு இடதுசாரிகள் அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றதைத் தொடர்ந்து 2008 ஜூலை 22ஆம் தேதி பார்லிமெண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் 3 எம்பிக்கள் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துக்காட்டி அரசுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க தங்களுக்கு அமர்சிங்கின் ஆட்கள் பணம் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் விசாரணையை மந்தமாக நடத்துவதாக டெல்லி போலீசை உச்சநீதிமன்றம் அண்மையில் கண்டித்ததைத் தொடர்ந்து அமர்சிங்கின் உதவியாளர் சஞ்சீவ் சக்சேனா, பண பரிமாற்றத்துக்கு இடைத்தரகராக இருந்த பாரதிய ஜனதா பிரமுகர் சுஹைல் இந்துஸ்தானி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரும் அளித்த வாக்குமூலத்தில் அமர்சிங் தான் பணம் கொடுக்க சொன்னதாக கூறியுள்ளனர். அதைத் தொடர்ந்து சாணக்கியபுரியில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அமர்சிங்கிடம் வெள்ளியன்று போலீசார் விசாரணை நடத்தினர். காலை 10:45 மணிக்கு துவங்கிய விசாரணை 3 மணி நேரத்துக்கு நீடித்தது. விசாரணைக்கு வரும் அமர்சிங் கைது செய்யப்படுவார் என்று யூகங்கள் பரவினாலும் அப்படி எதுவும் நடக்கவில்லை. போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில், அமர்சிங் கூறிய தகவல்களையும் சக்சேனா இந்துஸ்தானி வாக்குமூலத்தையும் சரிபார்க்க வேண்டியுள்ளது. அது முடிந்ததும் அடுத்த வாரம் மீண்டும் அமர்சிங்கிடம் விசாரிப்போம் என்றார். இந்த வழக்கில் பாரதிய ஜனதா எம்பி அசோக் கர்கால், சமாஜ்வாடி எம்பி ரியோடி ராமன் சிங் ஆகியோரிடமும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர்.